Good evening. So thanks for this opportunity first. Like இந்த opportunity வந்து எப்படி எனக்கு வந்துச்சுன்றது ஒரு 2 மினிட்ஸில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா லான்ச்சுக்கான நிறையா திங்ஸ் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அரசன் கிஃப்ட் வேர்ல்டுன்ற ஒரு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு கடையில் லைக் ஒரு ஒரு ஒர்க்கராக தான் ஜாயின் பண்ணேன். பட் இந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஒரு பிஸ்னஸை வச்சு நான் வெளியே அப்போ ஆக்சுவலி நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ இதை வச்சுட்டு நான் ஒரு பெரிய கம்பெனியில் போய் நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்ற டைமில் வந்து இதை ஒரு ப்ராஜெக்ட் ஐடியாவாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணி நான் அப்படி தான் ஒர்க் வாங்கி இப்போ ஒரு 4 இயர்ஸ் டெவலப்பராக இருக்கேன். ஆக்சுவலி ஒரு சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன் சென்னையில். அண்ட் இப்போது எங்களுக்கு ஆர்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேம் இருக்குது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேம் வச்சு நிறையா வெப்சைட்ஸ் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த பர்டிகுலர் அரசன் கிஃப்ட் வேர்ல்டுக்கும் ஒரு பெரிய வெப்சைட் அண்ட் அப்ளிகேஷனுக்கான டெக்னிக்கல் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஸோ இது பார்க்குறப்போ லைக் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க் பண்ணணும்னு நினச்சா ஷாகுல் நாங்கள் தான் தேங்க் பண்ணணும். இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து, அதாவது ஒரு சின்ன பொண்ணு ஒரு 23 இயர்ஸுக்கு இவ்வளோ பெருசாக யாரும் நம்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேசின அக்கீம் பாய் பேசின மாதிரி ஒரு கை கொடுத்து வந்த ஷாகுல் அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எல்லாரும் பேசினது இந்த மீட் வந்து எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் நாங்கள் எந்த மீட்டுக்குமே வந்ததில்லை. அண்ட் இந்த மாதிரி நிறைய பீப்புள்ஸ் யாரையும் ஜாயின் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ இன்னைக்கு ஒரு கன்சல்டன்ட், ஒரு பில்டர்ஸ், ஒரு எம்டி இவங்ககிட்ட கான்டாக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். யாருமே சின்ன பசங்கன்னு பார்க்காம எல்லாரும் ஒரு ஒரு எங்களுக்குள்ளே இருக்க ஒரு ஃபயரை பார்த்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த ஸ்மைல் மார்ட்டு நான் உங்ககிட்ட எப்படி சொல்ல வரேன்னா, இதுவும் எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இங்கே இருக்க ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் இருக்க ஒவ்வொரு பார்ட்டுமே நமக்கு ஒரு கடை வைக்கணும், ஒரு பெரிய ஒரு ஒரு கடை எடுத்து நான் நடத்தணும் அப்படின்னு ஆசை இருக்கும். உண்மையாகவே ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு நிறையா ஆசை இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, பட் நம்ம வீட்டிலே இருக்கோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகிறது தான் இந்த வெப்சைட். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஈஸியாக இருக்கணும், எந்தளவுக்கு அந்த வெப்சைட்டை நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். ஒரு வாட்ஸ்அப்பை நீங்கள் இப்போ எப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க, டக்குன்னு போகிறீங்க, ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் நாங்கள் டெவலப் பண்ணுறோம். எங்கள் டெவலப்மெண்ட் க்ரூவும் வந்திருக்காங்க, அவங்களும் அதுக்காக தான் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கணும் அந்தளவுக்கு நாங்கள் டெவலப் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்மைல் மார்ட், ஸோ ஸ்மைல் மார்ட்டுன்னு சொன்ன மாதிரி சார் நிறையாவே சொல்லிட்டாங்க. பட் என் சைட்லேருந்து ஒரு இதுதான் ஹாப்பினஸ்க்காக உருவாக்கப்பட்டதாக இது. வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு வீட்டு வேலையை மட்டுமே பார்க்கறது ஒரு ஹாப்பினஸாக இருக்கும்னா கேட்டால் 2 மந்த்ஸ்க்கு இருந்திருக்கும், 3 மந்த்ஸ்க்கு இருந்திருக்கும். மேரேஜ் முடிஞ்சு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அது ஹாப்பினஸாக இருக்காது. இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறி அதுலேயே அவங்க போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இது உங்களுக்கு வந்து ஒரு டேக்கு ஒரு 2 ஹார்ஸ் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும், நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம் இதை வச்சு. ஸோ இதில் உங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கும் நாங்கள் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையோட லைக் நம்ம வந்து வெப்சைட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வெப்சைட் வந்துட்டு நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்மைல் மார்ட்ன்ற ஒரு லோகோ தான். இதுக்கு பின்னாடி நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வாட்ஸ்அப்னு நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்னு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் எத்தனையோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்க, எத்தனையோ பேருக்கு ஸ்டேட்டஸ் போடுறீங்க, அது எப்படி பார்க்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஐடியா இருக்காது. இதில் 4 விதமான ரோல் இருக்காங்க. இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து சேல்ஸ் ஏஜென்ட். நீங்கள்லாம் தான் இங்கே இருக்க இந்த பர்டிகுலர் ஸ்மைல் மார்ட்டுக்கு ஒரு பெரிய உயிர்னு சொல்லலாம். நீங்கள்லாம் இந்த ஆப்பை வச்சு உங்களோட டெவலப்மெண்ட், உங்களோட பிஸ்னஸை வந்து ஈஸியாக வெளில காட்டலாம். உங்களுக்கு ஒரு கடை தேவை கிடையாது, நீங்கள் யார்கிட்டையும் டெலிவரிக்காக போய் கேட்க தேவையில்லை, யாரையும் நீங்கள் ஹெல்ப்புக்காக கூப்பிட தேவையில்லை. நீங்கள் ஈஸியாக ஒரே ஆப்பில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக அழகாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். நீங்கள் யார்கிட்டையும் ஹெல்ப்புக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. அதுதான் எங்களோட வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை நாங்கள் ஃபுல்லாகவே அண்ணாவோட பிஸ்னஸை வச்சு நாங்கள் அப்படி தான் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த டெவலப்மெண்ட் தான் இது. இதில் கஸ்டமர்னு வரவங்க தான் நீங்கள் கஸ்டமராக சேல்ஸ் பண்ண போகிறவங்க. அதாவது இப்போ நீங்கள் தான் சேல்ஸ் ஏஜெண்டாக இருக்கீங்கன்னா, நீங்கள் எங்கிட்ட ஒன்று சேல் பண்ணுறீங்கன்னா நான் தான் அந்த கஸ்டமர். அவங்களுக்கு ஒரு வெப்சைட், உங்களுக்கு ஒரு, அதாவது சேல்ஸ் ஏஜெண்டாக இருக்க உங்களுக்கு ஒரு வெப்சைட். அண்ட் இது உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக பண்ணுறேன் அட்மிட் பண்ணது எங்களோட வெப்சைட். அண்ட் இதுக்கு பல வேர்ஹவுஸ் இருப்பாங்க. வேர்ஹவுஸ் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து இப்போது ஒரே டைமில் நீங்கள் வந்து எல்லாமே சேல் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் சேல் பண்ணலாம், நீங்கள் ஒரு ஸ்லிப்பர் சேல் பண்ணலாம், கிஃப்ட் சேல் பண்ணலாம். நீங்கள் இப்போ பார்த்தது வெறும் கிஃப்ட்ஸ் மட்டும்தான். பட் இதில் நிறையா பார்ட் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணால் ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் அழகாக எப்படி சேல்ஸ் பார்க்குறீங்க, அதே மாதிரி தான் வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஈஸியாக எல்லாமே ஈஸியாக பார்க்கலாம். நீங்கள் எப்போ கேட்டாலும் கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கிற மாதிரி தான் நாங்கள் டெவலப் பண்ணிருக்கோம்.
ஸோ அதுதான் எங்கள் ஸ்மைல் மார்ட்டோட வெப்சைட்டோட ஒரு ஒரு டெவலப்மெண்ட் ரெக்குவயர்மெண்ட்டாக எங்களுக்கு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் லைக். ஸோ இதில் வந்து அடுத்து இதில் வந்து நீங்கள் கலர்ஸ்லாம் ஃபீச்சர்ஸ் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து என்ன மாதிரிலாம் வேணும் பேலட்டில் போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு இந்த கலர் தான் வேணும், எனக்கு இப்படி தான் வேணுன்ற மாதிரி நீங்கள் ஃபீச்சர்ஸ் செட் பண்ணிலாம் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து அடுத்த ஸ்லைட் போகணும். ஸோ இது வந்து கஸ்டமர் ஸ்டோர் ஃப்ரண்ட், அதாவது உங்கள் கஸ்டமர் பார்க்க போகிறது இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் உங்கள் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம் ஹோம், டாய்ஸ், கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ஸ், அந்த மாதிரி நிறையா செக்ரிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லலாம் பார்த்துருப்பீங்க, அழகாக போய் நீங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு யூசரே போய் பார்க்குற மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் அவங்க அழகாக ஸ்க்ரோல் பண்ணலாம், எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபர் வந்திருக்குன்றதை பார்க்கலாம், எவ்வளோ அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக என்னென்ன டேட்டாஸ் போட்டிருக்காங்கன்றது பார்க்கலாம். எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் த ஸ்க்ரீன் இருக்கும். உங்களுக்கு பார்க்கவும் கார்ட் இருக்கும், ப்ரொஃபைல் இருக்கும், அவங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே கஸ்டமருக்கான அதாவது கஸ்டமர் என்னென்ன பார்க்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அந்த வெப்சைட்டை நாங்கள் ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணியிருக்கோம். அடுத்த நெக்ஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபில்டர்ஸ். ஸோ என்னென்ன பசில்ஸ் இருக்குது, எந்த ப்ரைஸ் லிமிட் இருக்கும், எனக்கு வந்து 500குள்ளே தான் டேட்டா காட்டணும், எனக்கு வந்து 1000குள்ளே இருக்க டேட்டா காட்டணும், அதுக்கான ஸ்க்ரீன் இது. ஸோ இதில் போய் அவங்க ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணாங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க கார்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ இருக்க மக்கள் எல்லாருமே அமேசான்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேஸை தான் நாங்கள் எடுத்திருக்கோம். அதை வச்சே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ற ஒரு வேனால நாங்கள் அதை எடுத்திருக்கோம். அடுத்த ஸ்லைட். அண்ட் இந்த இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு சேம் ஆட் டு கார்ட் வரும், ஃப்ரீ டெலிவரி இருக்கும், சிஓடி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கும், 7 டே ரிட்டர்ன்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா நீங்கள் வந்து பேக் சைடில் இருக்க அந்த டெலிவரி, அந்த கேஷ் ஆன் டெலிவரி அமௌண்ட்டு, இந்த ரிட்டர்ன்ஸ் இதை பற்றி எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே ஸ்மைல் மார்ட் ஆர்கனைசேஷனே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அண்ட் நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணிட்டீங்க, அது உங்கள் கஸ்டமர் வந்து பை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்துட்டு நீங்களாக போய் எங்கேயும் வாங்கணும்ல அவசியம் கிடையாது. அதுக்கு தான் வேர்ஹவுஸ் மேனேஜர்னு இருப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ஸ்மைல் மார்ட் ஆர்கனைசேஷனே ஹேண்டில் பண்ணிப்பாங்க. அண்ட் ஸ்மைல் மார்ட்லேயே எல்லாமே உங்களுக்கு வந்துடும். உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அடுத்த ஸ்லைட் வாங்க. உங்களோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்த இந்த சொல்லிடுவாங்க உங்களுக்கு இருக்க இந்த சேல்ஸ் ஏஜென்ட் அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போது ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில்ன்றதுலாம் உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும். இப்போ ஹோல்சேலில் 10 ப்ராடக்ட் ஒட்டுக்கா வாங்குவாங்க, ஒரு ப்ராடக்ட் 10 ரூபான்னு விற்பாங்க. ஆனால் நீங்கள் ரீட்டெயிலில் போய் அதே பொருளை வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு மார்ஜின், ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வச்சு அதை வந்து விற்பாங்க கரெக்டாக. ஸோ ஒரு 10 ருபீஸ்ன்றது 50 ருபீஸ்க்கு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே அந்த 50 ருபீஸ்க்கு விற்கணுமா இல்லை 30 ருபீஸ்க்கு விற்கணுமான்ற விஷயத்தையும் நீங்களே உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் காட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எனக்கு இவ்வளோ தான் உங்களுக்கு மார்ஜின் காட்டணும், இதுக்கு மேலே காட்டக்கூடாது அப்படின்றதும் நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் வந்து காமிச்சிக்கலாம். அடுத்த ஸ்லைட் போகணும். ஸோ இதுதான் உங்களுக்கான டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நீங்கள் அந்த பேம்ப்ளெட்டில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கான ஏர்னிங்ஸ், இன்சென்டிவ், நீங்கள் எத்தனை கஸ்டமர்ஸ் வச்சுருந்தீங்க, எத்தனை பேர் வந்திருக்காங்க போயிருக்காங்க, அவங்களுக்கு போய் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சிங்கிள் கிளிக்கில் ஹேண்டில் ஆகிற மாதிரி தான் நாங்கள் வெப்சைட்டை டெவலப் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இந்த இடத்துல இந்த டேஷ்போர்டில் நீங்கள் பார்க்குறப்பவே 48,000 ரூபா நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த மந்த்து, இது இல்லாமல் எனக்கு பே அவுட் இவ்வளோ இருக்குது, இது செட்டில் எனக்கு ஆக வேண்டிய அமௌண்ட்டு, இது இத்தனை ஆர்டர்ஸ் நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸுமே ஒரு டேஷ்போர்ட் வியூவாக நாங்கள் காமிச்சிருக்கோம். இதுக்கு உங்களுக்கு லேப்டாப் வேணும் அப்படிலாம் கிடையாது, இது நாங்கள் அப்ளிகேஷனாகவும் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ மொபைல்லையும் நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் ரெக்குயர்மெண்ட் இப்போ டெவலப் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்லைட். ஸோ அடுத்து வந்து இதில் ரெஃபரல் கிட்லாம் இருக்கும். நீங்கள் வேறு யாருக்கா ரெஃபர் பண்ணுறீங்க, இது ஒரு கஸ்டமராகவே நீங்கள் இன்னொரு ஏஜென்ட்டை ஆட் பண்ணி ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரெஃபரல் கிட்ஸு, உங்களோட ஆர்டர்ஸ் என்ன, ஏர்னிங்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தனித்தனியாக போய் ஹேண்டில் பண்ணிக்கலாம். இதுக்கான வெப்சைட்டும் இங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், உங்களோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து அந்த ஆர்டர்ஸை இது பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் போயிருக்கும், அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்ற பேஸ் பண்ணி தான் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு நம்பிக்கை கொடுக்க முடியும் கரெக்டாக. ஸோ அதையும் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம்னா, டெலிவர்ட் ஆகிடுச்சா இல்லை ப்ராசஸிங்கில் இருக்கா, ஆன பிறகு உங்களுக்கான அமௌண்ட், உங்களுக்கான கமிஷன்றது செட்டில் ஆகிருக்கணும், அது செட்டில் ஆகிடுச்சா, அது இன் ப்ராக்ரஸில் இருக்கான்றதையும் நாங்கள் ஒரு ஸ்டேட்டஸை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், அடுத்து வந்து இது அடுத்த ஸ்லைட் போங்க. தேங்க்ஸ்.
இது வந்து அட்மின் கன்சோல். ஸோ இது ஃபுல்லாகவே நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறது. நீங்கள் இதை ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் எங்களை நம்பி ஒரு காசு போடுறீங்க கரெக்டாக. ஸோ இந்த அட்மினாக இருந்துட்டு இவங்க என்னென்ன ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த அட்மினாக இருக்கவங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக ஒவ்வொருத்தரோட அமௌண்ட், எத்தனை பேருக்கு என்னென்ன அமௌண்ட் போக வேண்டியது இருக்குது, எத்தனை பேர் எத்தனை ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ற எல்லா பார்ட்டியுமே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டெமோ தான் இது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ இது எங்களோட டேஷ்போர்ட். சேல்ஸ் எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆயிருக்கு, எத்தனை பேர் வந்திருக்காங்க, ஏஜென்ட் பேர் என்ன, அவங்க என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, திடீர்னு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சு, உங்கள் சைட் சர்வர் வீக் ஆகிடுச்சுன்னா நாங்கள் எங்கள் சைட்லேருந்தே அதை ஹேண்டில் பண்ணிப்போம். அதுக்கான வெப்சைட் இது. நெக்ஸ்ட்டு போகும். ஸோ கேட்லாக்கு, நீங்கள் என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்கீங்க, அதாவது உங்களுக்கு இந்த வேர் ஹவுஸ் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ அதையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான செப்பரேட் வெப்சைட்ஸ் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இங்கே வந்துடுங்க. ஸோ இது வந்து வேர் ஹவுஸ்க்கான போர்ட்டல். ஸோ இதில் வந்துட்டு இன்னொரு என்னென்னா, ஒவ்வொரு மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மேனேஜர் இருப்பாங்க, வேர் ஹவுஸ் மேனேஜர். ஸோ அவங்க ஒவ்வொருத்தரோட டேட்டாஸ் என்னென்ன அதையும் சொல்லி நாங்கள் தனி போர்ட்டலாக ஹேண்டில் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் டைம் ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஃபுல்லாக பில்ட் பண்ணுறப்ப நாங்கள் என்ன யோசிச்சு பில்ட் பண்ணோன்னா, ஒவ்வொருத்தரும் இந்த அப்ளிகேஷனை ஹேண்டில் பண்ணுறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க யாருக்குமே வந்து இது ஒரு கிரிட்டிக்கலாகவே இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் ஈஸியாக போய் பண்ணணும், ஈஸியாக அவங்களுக்கு பார்க்க அது பிடிக்கணுன்ற மாதிரி நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி எங்களுக்கு ஃபீட்பேக்ஸும் கொடுங்க. எங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீம் டெவலப் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த ஒரு போர்ட்டல் வச்சு, இந்த ஒரு அப்ளிகேஷனை வச்சு நம்ம எல்லாருமே சேர்ந்து க்ரோ ஆகலாம். நான் க்ரோ ஆகிற மாதிரி நீங்களும் க்ரோ ஆகலாம் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.